இப்போலாம் கடையில் ஒரு சின்ன பொருள் வாங்கினா கூட ஏன் 10 ரூபாய்க்குள்ளே வாங்கினா கூட நம்ம காசால் பே பண்ணாமல் நம்மளோட ஃபோன் எடுத்து ஸ்கேன் பண்ணி பே பண்ணிட்டு வந்துடுவோம். ஏன் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு ஹாபிட்டாக ஒரு ரொட்டீனாக மாறிடுச்சு. ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியாதுன்னா அது பின்னாடி ஒரு பெரிய ஸ்கேம் நடக்குன்னு தெரியாது. நைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கடைக்கு வெளியில் போயிட்டு சில ஸ்கேம் கும்பல் இருப்பாங்க. அவங்க போயிட்டு அவங்களோட ஸ்கேனர் கூட போய் ஒட்டி வச்சுட்டு வந்துடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்பயாச்சும் வந்து அவசரத்தில் போய் ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கும் போது நீங்கள் கரெக்டாக செக் பண்ணாமல் பிஸியில் இருப்பீங்க. அண்ட் கடைக்காரனும் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வரும் பிஸியில் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் டக்குன்னு ஸ்கேன் பண்ணி கரெக்டாக இருக்கா இல்லையா பார்க்காம போய் ஸ்கேன் பண்ணி பே பண்ணிட்டு வந்துடுவீங்க. ஆனால் கடைசி என்ன ஆகும்னா அவர் அக்கௌண்ட்டு காசு போயிருக்காது. காரணம் நீங்கள் அனுப்பு வந்து வேறு யாரோ அக்கௌண்ட்டுக்கு வேறு QR கோடை ஸ்கேன் பண்ணி பண்ணது. அண்ட் இது மூலிமா வந்து ஃபினான்ஷியல் லாஸ் மட்டும் ஏற்படாமல் ஒட்டுமொத்த யூபிஐ மேலே கூட ட்ரஸ்ட் வந்து பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 2022 பார்த்தீங்கன்னா 15,000 கேஸ் வந்து ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் 2023 பார்த்தீங்கன்னா 30,000 கேசஸ். இது இப்படியே போச்சுன்னா அவ்வளோதான். இன்ஃபேக்ட் இந்தியா தான் வேர்ல்ட்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூபிஐ யூசிங் கண்ட்ரி இன் தி வேர்ல்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ட்ரில்லியன் கணக்கில் டிரான்சாக்ஷன் பண்ணுறது இந்தியாவிலேருந்து தான். ஸோ அப்படி இருக்கும்போது